குறிப்பிட்டிருந்த மாதிரி ஒன்றிய அரசு பட்ஜெட்ல எக்ஸ்போர்ட் டியூட்டியை கம்மி பண்ண உடனே தங்கத்தின் விலை கம்மியாயிருச்சு. ஆனா இப்ப மீண்டும் தங்கத்தின் விலை உயர்ந்து கொண்டே வருது. இதற்கு என்ன காரணம் சார்? ஏன்னா அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைப்பாங்கன்னு நான் சொன்னேன். அதோடைய தாக்கம் இப்பவே ஆரம்பிச்சிருமா? இது இன்னும் 5.5% இருக்கிற வட்டி வந்து 3% வரைக்கும் இறங்கணும். ஸோ அதனால் 8,500 ரூபாய்க்கு போகும் தங்கம் நான் இப்போ எதிர்பார்த்தது. இவங்க குறைச்சதுனால 8,000 ரூபா வரைக்கும் போகும்னு இப்போவும் நான் எதிர்பார்க்குறேன். 8,500 ரூபா போக வேண்டிய தங்கம் 8,000க்கு போகணும். பட் அதே சமயத்தில் இன்னும் டிமாண்ட் ஏறிச்சுன்னா, ஏன்னா சைனாவில் என்ன ஆகிடுச்சுன்னா ப்ராப்பர்ட்டியில் தான் எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபெயிலியர் ஆகி அங்கே வந்து ப்ராப்பர்ட்டி சரியாக போகல. ஸோ மக்கள் அங்கேயும் ரீட்டைல் மக்கள் தங்கத்தில் பாயிறாங்க. அதனால் தங்கம் டிமாண்ட் ஓவராச்சுன்னா நம்ம நினச்சதுக்கு மேலே போகலாம். பட் ஆனால் அமெரிக்காவில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் 5.5லேருந்து 3க்கு வரத்துக்குள்ள 6,670லேருந்து 8,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. இப்போ இந்த 8,000 வரைக்கும் போனால் இது எவ்வளவு காலகட்டத்துக்குள்ளே 8,000? அதான் நான் சொல்கிறேன், 5.5% இருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அதை அவங்க 3% ஆகிறதுக்கு ஒரு 18 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். 18க்கு பதில் 24 மாதம் கூட ஆகலாம். இது காலம் முக்கியம் கிடையாது. அமெரிக்காவில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறாங்க, எவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக டாலர் கீழே விழுது கோல்டுக்கு அகேன்ஸ்டாக. இதுக்கு நடுவில் நம்ம பொருளாதாரமும் ஒன்றும் நல்ல பொசிஷனில் இல்லை. ஸோ நம்ம பொருளாதாரமும் நல்ல பொசிஷனில் இல்லாததுனால நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். நேரொருத்தர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். ஹலோ ஹலோ, உங்கள் கேள்வியை கேளுங்க சார். ஹலோ மேடம். மேடம் இணைப்பில் தான் இருக்கீங்க. நான் திருச்சியிலேருந்து குமரேசன் பேசுகிறேன் மேடம். உங்கள் கேள்வி என்ன சார்? ஹலோ மேடம், என் பேர் குமரேசன் மேடம், திருச்சியிலேருந்து பேசுகிறேன் மேடம். உங்கள் கேள்வி சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். சார் இப்போ ரஷ்யா உக்ரைன் வார் இருக்கு, பாலஸ்தீனு இஸ்ரேல் வார் இருக்கு. அமெரிக்காவில் வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து 8,000 டன்னு வச்சிருக்காங்க, கோல்டு வச்சிருக்காங்க. பட் இந்தியன் பப்ளிக்ல நம்ம வந்து அமெரிக்கன் டன்னை விட ஜாஸ்தி இருக்கு சார். ஒரு 20,000 டன் அது மாதிரி இருக்கு. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி 10,000 வந்துச்சுன்னா அமெரிக்காவை விட இந்தியா வந்து ரொம்ப வேல்யூபிள் ஆயிருமா சார், தங்கம் வச்சிருக்கிறதுனால, ஸ்டாக் வச்சிருக்கிறதுனால? அப்படி இல்லை. தங்கம் வந்து அங்கே இருக்கிற 8,000 டன் கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி, இங்கே 20,000 இருக்கிறது மக்களோட ப்ராப்பர்ட்டி. மக்கள் ப்ராப்பர்ட்டி கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஆக முடியாது இல்லை. நீங்கள் சரியாக வட்டி கவர்மெண்ட் பேங்க்கு வட்டி விகிதத்தை ஏற்றாத்தினால்தானே தானே மக்கள் தங்கம் வாங்குறாங்க. மக்கள் எப்படி தங்கத்தை கவர்மெண்ட்டை கொடுப்பாங்க? யார் எவ்வளோ தங்கம் வச்சுருக்கான்னு கவர்மெண்ட்டை உண்மையை சொல்ல மாட்டாங்க. அதனால் இந்த 20,000 டன்னுங்கிறது நீங்கள் தோராயமாக நம்ம சொல்கிறது ஜாஸ்தியாகவும் இருக்கலாம், இல்லை 1000 டன்னு கம்மியாகவும் இருக்கலாம். பட் அதை யாரும் கொண்டு போய் கவர்மெண்ட்டை கொடுக்க போகிறதில்ல, மக்கள் வச்சுருப்பாங்க. அதனால் யார்கிட்ட 2 கிளாஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. யார்கிட்ட தங்கம் இருக்குது, யார்கிட்ட தங்கம் இல்லைன்னு. தங்கம் இல்லாதவங்களுக்கு வந்து இருக்கிறவங்க வந்து ஒன்றும் வேலை செய்யாமையே சொத்து ஏறும். சப்போஸ் இப்போ உங்கள்கிட்ட 500 கிராம் தங்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த ஒரு வருஷத்தில் 1000 ரூபா ஒரு கிராம் ஏறிடுச்சுன்னா நீங்கள் ஒன்றும் பண்ணாமையே உங்களுக்கு 5 லட்ச ரூபா கிடச்சிருச்சு. ஆனால் இன்னொருத்தர் வந்து நீங்களும் வேலைக்கு போவீங்க, அவங்களும் வேலைக்கு போவாங்க. நீங்கள் எவ்வளோ வேலை செஞ்சு பணத்தை மிச்சப்படுத்தினா 5 லட்ச ரூபா சேர்க்க முடியும். நீங்கள் ஜிஎஸ்டி கட்டணும், இன்கம் டேக்ஸ் கட்டணும், கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டணும், செலவு போக பணம் சேர்த்து நீங்கள் 5 லட்ச ரூபா பண்ணணும். ஆனால் ஆல்ரெடி வாங்கி வச்சவன் என்ன பண்ணுவான்? ஒன்றும் பண்ணாமல் லாக்கரில் வச்சுருப்பான். 1000 ரூபா ஏறிடும், அவன் 5 லட்ச ரூபா சம்பாதிச்சிடுவான். சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த காரல் ஈரோட்டில் இருந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், உங்களுடைய கேள்வியை நீங்கள் கேட்கலாம். வந்துங்க மேடம், இது காயினா வாங்காம நகையா வாங்காம நிறைய நேயர்களுக்கு அதே தான், காயினாக தான். இப்போ பாருங்கள், திரும்பி நான் எப்படி சொல்ல, நீங்கள் எப்படி தங்கம் வைக்க முடியும்னு நான் சொல்ல முடியாது. உங்கள் வீட்டில் அடுத்த 3 மாதத்தில் கல்யாணம் இருக்குன்னா நீங்கள் நகையாக தான் வாங்கணும். இல்லை நான் சும்மா வந்து என்னோடய சேஃப்டிக்காக வாங்கி வைக்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகனா நீங்கள் காயினாக வாங்கி வைக்கணும். சார் இப்போ நம்ம சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் தங்கத்தை ஆபரண தங்கமாக போடுறது அது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ சீர்வரிசை மொய் எழுதுறதோ நம்ம தங்கத்தில் சில பேர் செய்வாங்க. உறவினர்கள், க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அவங்கெல்லாம் செய்யும் பொழுது அதை கட்டியாக கொடுக்கறது அட்வைசபிள் கிடையாது. நீங்கள் இதர் காயினாக கொடுங்க, இல்லை வந்து கோல்டு பீஸாக கொடுங்க, இல்லாட்டா ஆவரண தங்கமாக கொடுங்க.
ஏன்னா கட்டியாக கொடுத்தீங்கன்னா உடனே இன்றைக்கி அந்த கட்டியை நீங்கள் திரும்பி மாற்றுறச்ச என்னோடய அட்வைஸு, ஏன்னா இப்போ 50,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் தங்கம் வாங்கணுன்னா நீங்கள் வந்து பேன் கார்டெலாம் ப்ரொடியூஸ் பண்ணணும். பில்லை பத்திரமா வச்சுக்கோங்க. சார் தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த காலர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்கலாம். நான் கொளத்தூர்ல இருந்து பேசுறேன். என் பேர் செந்தாமரை. தொடர்ந்து உங்க கேள்வி கேளுங்க. வந்து நான் என் பொண்ணுக்கு ஜனவரி மாசம் கல்யாணம் பேசியிருக்கிறோம். ஜனவரி மாசம் கல்யாணம் பேசிக்கிறோம். 10 பவுன் நகை வந்து பழைய நகையா இருக்குது. அது வந்து சில இதுல வந்து நகைக்கடையில வந்து கொடுத்துட்டு 6 மாசம் கழிச்சு 11 மாசம் கழிச்சு நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களே, அது மாதிரி நம்ம செய்யலாமா? நீங்கள் அந்த கடைக்காரனுக்கு நான் வந்து கேரண்டி போட முடியாது. அதனால் உங்கள் ஊரில் எந்த கடைக்காரர் அதை சொல்கிறாருன்னு எனக்கு தெரியாது. பட் என்ன கேட்டிங்கன்னா, இந்த பழைய தங்கத்தையே போடுங்களேன். என்ன பழைய தங்கம் புது தங்கம்னு யார் பார்க்குறாங்க? ஏன்னா நீங்கள் வேணுன்ட்டு அந்த 10 பவுனை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னு வைங்க, திரும்பி அதை புதுப்பிக்கிறேன்னு உங்கள்கிட்ட காசு வாங்கிப்பாங்க. அதுக்கு பதிலாக பழைய தங்கம் என்ன கசக்குதா? என்ன தங்கம் குவாலிட்டி தான் முக்கியம், தரம் தான் முக்கியம். எப்படியும் இனிமேல் வெள்ளை போட்டுட்டுலாம் போக முடியாது. ஏன்னா கழுத்தில் 10 பவுன் போட்டுட்டு போனால் 5 லட்ச ரூபா ஆகிடும். அதை யாரும் எடுத்து அடிச்சிட்டாங்கன்னா கஷ்டம். அதனால் திரும்பி அது அம்மா உங்கள் பொண்ணை கட்டி லாக்கரில் தான் வைக்க போகுது. அது எதுக்கு செலவு பண்ணுறீங்க? இருக்கிற தங்கத்தை அப்படியே போட்டுருங்க. இப்போ சர்வதேச சந்தை நிலவரத்தை பொறுத்து தான் தங்கத்தின் விலை நிர்ணயிக்கப்படுதுன்னு சொல்லும் பொழுது, இப்போ அதோடைய விலை குறைஞ்சதுன்னா தங்கத்துடைய விலையும் குறைஞ்சதுன்னு சார்? டெஃபினட்டாக இப்போதைக்கு அது தெரியும் எங்களுக்கு குறையும்னு. பட் குறையிற வாய்ப்பு இப்போ இல்லையே. ஏன்னா ஆல்ரெடி வந்து அமெரிக்காவில் வட்டி விகிதம் ரொம்ப ஹையாக இருக்குது. இங்கேருந்து குறைய தான் போகும். தங்கம் இந்த வட்டி விகிதம் ஏறச்சாச்சு தங்கம் மேலே குறையும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். அது ஏன் குறையலைன்னா 3 இடத்துல போர் வந்துருச்சு. தட் இஸ் ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் வந்த போரில் ரஷ்யாவோட பணத்தை அமெரிக்கா பதுக்கிட்டாங்க, மடக்கிட்டாங்க ஒரு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸு. அதனால் ரஷ்யா, சைனா, டர்க்கிங்கிறவங்க தங்கம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க மார்க்கெட்டில். ஸோ இறங்குற சமயத்துலேயும் இவங்க தங்கம் வாங்கிட்டா தங்கம் விலை ஹையாக இருந்தது. இப்போ வந்து அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறச்ச தங்கம் விலை ஆட்டோமேட்டிக்காக ஏறும். அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. தொடர்ந்து நேர் ஒருத்தர் இணைப்பில் இருக்காங்க, உங்கள்கிட்ட பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்கலாம். மேடம், என் பேர் லலிதாம்பிகைங்க, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறாங்க. உங்க கேள்வியை சார்ட்ட கேளுங்க. சார் வணக்கங்க சார். வணக்கம்மா. சார் நான் கோல்டு பாண்டா வாங்கி வச்சிருக்கேங்க சார். ஆமாம்மா, அதை பத்திரமா வச்சுக்கோங்கம்மா. என்னைக்கு ரிடம்ஷன் வருதோ அன்றைக்கி காசு கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்கம்மா. உங்க கேள்வியை முழுமையாக கேளுங்க. இப்பத்தைய ரேட்டு கொடுப்பாங்களாங்க சார்? இப்ப என்னைக்கு உயருதோ உயர்ற ரேட்டை கொடுப்பாங்களா எனக்கு? என்னைக்கு அந்த பாண்டு எக்ஸ்பயர் ஆகுதோ அன்றைக்கி என்ன ரேட் இருக்கோ அதை கொடுப்பாங்க. அன்றைக்கி ஜவேரி பசாருங்கிறது பாம்பேயில் இருக்குது. அதுதான் ஏஷியாலேயே தங்கத்துக்கு பெரிய மார்க்கெட்டு. அன்றைக்கி க்ளோசிங்கில் 24 கேரட் கோல்டு என்ன ரேட்டில் இருக்குதோ அந்த ரேட்டில் கொடுப்பாங்க. சார் நம்ம முன்னாடி பேசிட்டு கவலையே படாதீங்க, இந்த ரேட்டு ஜாஸ்தியாக தான் போகும். இது கம்மியாலாம் ரேட்டு போகாது. அதனால் நான் இன்றைக்கே மாற்றணும்னு அவசியம் கிடையாது. இன்னும் 5 வருஷம் கழிச்சுன்னா உங்களுக்கு லக் இருந்தால் 10,000 கூட கிடைக்கலாம் கிராமுக்கு. அதனால் பயப்படாதீங்க. சார் இப்போ தங்க கட்டிகளை கிஃப்டாக கொடுக்கலாமா அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். நீங்கள் தங்க கட்டி கிஃப்ட் கொடுக்குற அளவுக்குலாம் நான் பேசுறது எல்லாம் நடுத்தர கல்யாணம் தான். சீரா செய்யறதுக்கும் சரி எதாக இருந்தாலும் நான் தொடர்பு வச்சுருக்கவங்களுக்கு 1 கிராம் 2 கிராம் வாங்குறதே கஷ்டம். நீங்கள் 3000 கோடி 4000 கோடி செலவு பண்ணி வீட்டில் பண்ணுற கல்யாணத்துக்கெல்லாம் நான் இப்போது நிபுணராக இருக்க முடியாது. அதுக்கு என்னோட தொடர்ந்து பேசலாம் சார். நேரத்தில் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். ஹலோ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். பிரேம்குமார் மதுரையிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். கோல்டு பீஸ் வந்து என்னோட மகளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாமா சார்? டெஃபினட்டாக பண்ணலாம் சார், ஒரு ப்ராப்ளமும் இல்லை சார். ஓகே. டைரக்டா என்னோட டிமேட்லேருந்து அவங்களோட டிமேட் ட்ரான்ஸ்ஃபர் 18 வயசு ஆகிடுச்சுன்னா உங்கள் டிமேட்டில் நான் உங்கள் டிமேட்டுக்கு டிஐஎஸ் ஸ்லிப்பு, டெலிவரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லிப்புன்னு இருக்கும் சார். அது மூலமாக நீங்கள் மாற்றி கொடுக்கலாம் சார். உங்கள் புரோக்கர் ஒத்துப்பார். தொடர்ந்து பேசலாம் சார். நேரொருத்தர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சார். சார் சொல்லுங்க. நாங்க மதுரையில இருந்து நான் பேசுறேன். உங்க கேள்வியை சொல்லுங்க. பட்ஜெட்ல வந்து இறக்குமதி வரியை குறைச்சாங்க, அதனால வந்து தங்க விலை குறைஞ்சிச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தங்க விலை ஒரு நாளைக்கு 600 ரூபாய் 700 ரூபாய் கூடிக்கிட்டு இருக்கு.
இது வந்து எதனால வந்து இது வந்து வியாபாரிகள்னால செய்யப்படுதா அல்லது உண்மையிலேயே தங்க விலை உலக லெவல்ல வந்து உலக லெவலில் ஏறி இருக்கு சார். நம்ம உலக லெவலில் ஏறினாலும் இங்கே ஏறலை. வியாபாரிங்களை சொல்லாதீங்க. பாவம் வியாபாரிங்களுக்கு வந்து அன்றைக்கி அம்மையார் வரி குறைச்ச அன்றைக்கி அவங்களுக்கு பெரிய நஷ்டம். நான் என் டிவியில் என்னோட இப்போ யூடியூப்பில் சொல்லியிருந்தேன், டாடா கம்பெனிக்கு எவ்வளோ நஷ்டம், கல்யாண் ஜுவல்லருக்கு எவ்வளோ நஷ்டம்னு ஒரு பட்டியல் படிச்சிருந்தேன். ஸோ அது அவங்களுக்கெலாம் நஷ்டம்தான். இப்போ வந்து நார்மலாக ஏறினா கூட அவங்களுக்கு லாபம் கிடையாது, ஏன்னா ஹெட்ஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் வியாபாரிக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்மளுக்கு வந்து எப்போதும் வியாபாரிகளை திட்டத்தில் அர்த்தமே கிடையாது. உலக லெவலில் டாலர் மதிப்பு, ரூபா மதிப்புலாம் குறையுது, தங்கம் விலை ஏறுது. நான் தான் இப்போ இந்த அம்மாவுக்கு மேடமுக்கு சொல்லிட்டு இருந்த மாதிரி 20 வருஷத்துக்கு முன்னாடி 5 ரூபா வச்சுருந்த டீ இன்றைக்கி 15 ரூபாய்க்கு விற்குது. அதே மாதிரி தங்கம் விலையும் ஏறி இருக்குது. நீங்கள் தங்கம் விலையை பார்க்குறீங்க, டீ விலையை பற்றி யாரும் பேசுறதில்ல. தொடர்ந்து பேசலாம் சார். நேரோத்தர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் சார். என் பேர் தீனதயாளன், நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார். இப்போ இந்த போர் முடிவுக்காக ஒருவேளை ரஷ்யா வந்து அவங்களோட கோல்டு எல்லாம் திருப்பி விற்றுட்டாங்கன்னா, ஒருவேளை விற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிறைய கோல்டு உள்ளே வந்துருமா சார்? அப்படிலாம் ஒன்றும் வராது சார். நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேணாம். கோல்டு விற்றா அதை வாங்கிறதுக்கு 4 பேர் ரெடியாக காத்துக்கிட்டே இருப்பான். இது வந்து டாலருக்கும் தங்கத்துக்கும் இருக்கிற லிங்க்கு. அண்ட் ரஷ்யா கோல்டை விற்க மாட்டான், இருக்கிற டாலரை தான் முதல்ல விற்பான். இல்லை சோர்ஸ் ஏதாவது நிறைய இப்போ திடீர்னு அதெல்லாம் கிடையாது சார். எனக்கு இது பாருங்கள், என்ன நடக்கிறதுன்னு எனக்கு தெரிஞ்சதை தான் நான் சொல்ல முடியும். எனக்கு வந்து ஜோசியம் தெரியாது. இந்தியாவில் சடனாக தோண்டினா சுரங்கமாக தங்கம் கிடைக்குமானா எனக்கு தெரியாது. நீங்கள் அப்படிலாம் கேட்டிங்கன்னா தெரியும். இன்றைக்கி பேப்பரில் இருக்கிற எல்லா நியூஸையும் பார்த்தீங்கன்னா தங்கம் விலை 15% 20% ஏறும். அடுத்த காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சார்? சொல்லுங்க மேடம். இப்ப நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சொல்லும்போது கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா பெட்டரா இல்ல வந்து லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பெட்டரா சார்? டெஃபினட்டா தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றது தான் பெட்டர். ஓகே, அதுல சந்தேகமே வேண்டாம் உங்களுக்கு. அப்ப நாம அப்படியே ஒரு லேண்ட் வாங்குறோம்னு வெச்சுக்கங்களேன், அப்ப இந்த கோல்ட வந்து பிளட்ஜ் பண்றதோ இல்ல விக்கிறதோ அது வந்து ஒரு சேஃபஸ்ட் ஐடியாவா? இல்லம்மா, தவறுமா. தான் லேண்ட் இப்போதைக்கு வாங்காதீங்க, ஏறாது. இப்போ கூட ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி பெரிய பில்டர், பேர் போன பில்டர் 20 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த லேண்டு கூட அவங்க லேண்டே இல்லைன்னு தீர்ப்பு வந்திருக்குது. இப்போ ஒரு பெரிய பில்டரை கட்டின பில்டிங்கெல்லாம் கட்டி இடிஞ்சு விழுந்தது. இந்தியாவில் வந்து 1 லட்சம் ஃப்ளாட்டு கட்டி பூட்டி கிடக்கு. ஆனால் லேண்டு விலை ஏறும்னு நீங்கள் நினைக்கிறது தவறு. தங்கம் விலை டெய்லி என்ன ஆகுதுன்னு உங்களால் பேப்பரில் திறந்தால் தெரியும். லேண்டு விலை நீங்களாக சந்தோஷப்பட்டுக்க வேண்டிதான். நீங்கள் போய் கொடுக்கறது தான் தெரியும் அந்த லேண்டு விலை என்னன்னு. அதே மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் ஒழுங்காக இருக்கா இல்லையான்னு உங்களால் சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு வக்கீல் தேவை. தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் மேடம். உங்க கேள்வியை கேட்கலாம். வணக்கம் மேடம், நான் மதுரையிலேருந்து சிவகுமார் பேசுகிறேன். சொல்லுங்க சிவகுமார். சார் இருக்காங்க, உங்க கேள்வியை கேளுங்க. ஓகே சார். இப்போ காயின் வாங்குறோம், காயினுக்கு வந்து ஜிஎஸ்டி உண்டுங்களா? டெஃபினட்டாக உண்டு சார். என்ன வாங்கினாலும் ஜிஎஸ்டி உண்டு. நம்ம ஊரில் 3% ஜிஎஸ்டி போடுவாங்க. மேக்கிங் சார்ஜ் மட்டும் கம்மியாகும். சார், நான் முன்னாடியே குறிப்பிட்டிருந்த மாதிரி மக்கள்கிட்டையும் அந்த எண்ணம் அதிகமாக இருக்குது. வியாபாரிகள் தான் தங்க விலையை அதிகமாக ஏற்றுறாங்க, அவங்களால தான் விலை நிர்ணயம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு மக்கள்கிட்ட எப்பவுமே இருக்கு. அது தவறானது. ரெகுலரைஸ் பண்ண முடியாதா சார் இந்த விலை? எல்லாம் ரெகுலரைஸ் ஆகிடுச்சு. நீங்கள் சொல்கிறீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி வேணால் அது உண்மையாக இருந்திருக்கலாம். 20 வருஷத்துக்கு முன்னாடி டாடா கம்பெனி வந்து தனிஷ்குன்னு ஒரு கடையை ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி குவாலிட்டி ஆஃப் தங்கமும் ப்ராப்ளமாக இருந்தது, இதுவும் இந்த விலையும் ப்ராப்ளமாக இருந்தது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா கேரட்டோ மீட்டர்னு ஒரு மிஷினை கொண்டு வந்து எல்லா டைட்டை அந்த தனிஷ் கடையிலையும் வச்சாங்க. நீங்கள் யார் எங்கே தங்கம் வாங்கியிருந்தாலும் அங்கே அந்த மிஷினில் வச்சா அது ஒழுங்கான தங்கமாக இல்லையான்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் அந்த கம்பெனி மேலே எல்லாருக்கும் நம்பிக்கை வந்தது. அதுக்கப்புறம் ஹால்மார்க்குன்னு வந்துடுச்சு. ஸோ குவாலிட்டி ஆஃப் கோல்டு பக்கா. கோல்டோட விலை நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நைட்டுக்கு நிமிஷத்துக்கு மாறிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்லேயும் பார்க்கலாம், கேஷ் மார்க்கெட்லேயும் பார்க்கலாம். எவ்வளோ டேக்ஸ் வரும்னு யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. 6%, 3%. கால்குலேட் பண்ணிங்கன்னா என்ன விலைன்னு தெரியும்.
ரூபா 10 ரூபாய்க்கு மேலே டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஏன்னா நீங்கள் வந்து தங்கத்தை ஒரேடியாக விலையை ஏற்றினாங்கன்னா மார்க்கெட்டில் வேறு யாராவது சீப்பாக விற்றுட்டு போயிடுவாங்க. தங்கத்தில் வியாபாரிக்கு 1% 2%க்கு மேலே மார்ஜின் கிடையாது. வியாபாரிகள் எங்கே மார்ஜின் பண்ணுறாங்கன்னா அந்த மேக்கிங் சார்ஜஸில் தான் மார்ஜின் பண்ணுறாங்க. ஸோ அந்த மேக்கிங் சார்ஜஸில் நீங்கள் எவ்வளோ தூரம் பேசுகிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு நல்லது. இந்த ஒரு கடையின் இது லாபமே வந்து 2 இடத்துல இருக்குது. ஒன்று மேக்கிங் சார்ஜஸ்ஸு, இன்னொன்று கல் வச்ச தங்கமே வாங்காதீங்க. கல்லை வச்சு தான் உங்கள் அதில் லாபம். உங்களுக்கு தங்கத்தில் தான் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா கல்லே இல்லாத தங்கமாக வாங்குங்க. தொடர்ந்து பேசலாம் சார். நேரொருத்தர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சார், சிவகங்கை மாவட்டம் திருமாஞ்சோலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்க. கேள்வி சொல்லுங்க. இப்போ மேடம் நிதியமைச்சர் அம்மா சொல்லியிருந்தாங்க 15% 6% குறைஞ்சிருச்சு வரி, இறக்குமதி வரி. அதனால இப்போ தங்க விலை இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இறங்கிட்டு சார், இறங்கி திரும்பி ஏறிடுச்சு. இதை வந்து ஒரு கார்மெண்ட்டாலலாம் இறக்க முடியாது. உலக சந்தையில் உலகத்தில் இருக்கிற பொருளாதாரம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்து டாலர், ரூபா இந்த விலையெல்லாம் பார்த்து தான் நம்மளால் சொல்ல முடியும். நான் பல தரம் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கிறேன், இந்தியாவில் இருக்கிற பொருளாதாரம் சரியில்லை, உலக பொருளாதாரமும் சரியில்லை. டாலரின் விலை குறையும், ரூபாவின் விலை குறையும். டாலரும் ரூபாவும் விலை குறையறச்ச தங்கம் விலை ஏறும். சார், இப்போ அதுதான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது காயினாக வாங்கலாமா, நகைகளாக வாங்கலாமா அப்படின்ற பல கேள்விகள் இருந்துச்சு. நகை வியாபாரிகள் மீது கூட நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு விலை சொல்கிறாங்களே சார். இப்போ இது ரெகுலரைஸாக இருக்கு அப்படின்னா ஒரே விலை தானே எல்லா கடையிலையும்? நீங்கள் எல்லா கடையிலையும் ஒரே ரேட்டு தான் இருக்கும். டைட்டனில் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். மற்ற எல்லா கடையிலும் காரணம் சார் அது நீங்கள் டாட்டாக்காரங்களை தான் கேட்கணும். பட் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா கடையிலையும் 5 ரூபா 10 ரூபா வியாபாரம். நீங்கள் அவங்களுக்கு தெரியாதா நீங்கள் இந்த கடைக்கு பதில் இன்னொரு கடைக்கு போயிடுவீங்கன்னு? அதனால் கிளியராக வந்து எல்லா கடையிலையும் ஒரே ரேட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த எங்கே டிஃப்ரென்ஸ் வரும்னா அந்த மேக்கிங் சார்ஜஸில் தான் டிஃப்ரென்ஸ் வரும், செய்தாரம் கூலியில் தான் டிஃப்ரென்ஸ் வரும். அந்த செய்தாரம் கூலிங்கிறது உங்களுக்கு அந்த நகைக்கடையில் எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு பொறுத்து இருக்குது. உங்கள் ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்ததுன்னா அவங்க உங்களுக்கு கம்மியே பண்ணி கொடுப்பாங்க. இல்லை ரொம்ப டிசைன் ஒர்க் இல்லை அப்படின்னா கம்மியாயிடும். இதுக்கெல்லாம் உங்களுக்கு சந்தேகமாக இருக்குன்னா நீங்கள் காயினாகவே வாங்கிடுங்களேன். அதற்கு மேக்கிங் சார்ஜே இருக்காது. வெறும் ஸ்டாம்பிங் சார்ஜுன்னு ஒன்று 100 ரூபாவோ 200 ரூபாவோ தான் போடுவாங்க. அதை போட்டுட்டு ஜிஎஸ்டி போட்டுருவாங்க, அவ்வளோதான். நிச்சயமாக சார். ஆவணி மாதம் பிறந்துருச்சு, கல்யாண சீசன் களை கட்டவும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் ஆபரண தங்கமாக வாங்கலாமா இல்லை காயினாக வாங்கலாமா அப்படின்னு பல கேள்விகள் உங்களை நோக்கி வந்துச்சு. நேயர்கள் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அது எல்லாத்துக்கும் பொறுமையாக விரிவான விளக்கம் அளிச்சிருந்தீங்க. வந்தமைக்கு நன்றி சார். நன்றிம்மா. உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.